கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காலத்தில் மிஷனரிமார்கள் இந்த பூமிக்கு வந்தார்கள். நம்முடைய இந்திய தேச பூமிக்கு வந்தார்கள். இங்கிலாந்து தேசத்திலிருந்து பல தேசங்களிலிருந்து இயேசுவை பிரசங்கிக்க வேண்டும் என்று வந்தார்கள். அப்பொழுது வந்தவர்கள் எல்லாம் ஐஸ்வர்யவான்கள். யாருங்க? கோடீஸ்வரர்கள், ஐஸ்வர்யவான்கள். சொந்தமாக கப்பல் வச்சிருக்கிறவங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பெரிய பிக் ஷாட். அவங்க பிள்ளைங்கள்லாம் இயேசுவை பிரசங்கிக்க வேண்டும் என்று இந்த பூமிக்கு இந்தியாவுக்கு வந்தவர்கள். அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று அதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்து இங்கே மல்டி மில்லியனா ஆகல. அவங்க ஒரு சொந்தமாக ஒன்று கூட வச்சுக்காம ஐஸ்வர்யவான் கிறிஸ்து இயேசுவுக்காக தன்னை அர்ப்பணித்து தரித்திரனாய் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழப்பேன் என்று இழந்து மரித்து போய் இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிற மிஷனரிகள் உண்டு. ஆனால் இப்போ இருக்கிற ஊழியக்காரு வரும்போது தரித்திரனா வரான். அவன் மறிக்கும் போது பல கோடிக்கு அதிபதியாக மறிக்கிறான். எப்படி மாறி போச்சு ஊழியம்? அன்னைக்கு வந்த ஊழியக்காரன் தன் சொத்து சுகத்தெல்லாம் விற்று நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்மளுக்காக அவனுடைய சொத்தெல்லாம் இழந்துட்டு போனான். போகும்போது ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல. மதர் தெரேசா எடுத்துகிட்டு போங்க. மதர் தெரேசா கிட்ட அவ்வளவு பணம். அவங்களுடைய சொத்து என்ன சொல்லுங்க பார்ப்போம். தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன், அவங்களுடைய சொத்து என்ன? ஒரு பக்கெட்டு, ஒரு துணி, ஒரு மகு. இதுதான் அவங்க சொத்து. இன்னைக்கு நம்ம சொத்தை பாருங்க. இன்னைக்கு முழு நேரமாக ஊழியம் வந்தவங்களுடைய சொத்தை கவனிங்க. இன்கம் டாக்ஸ் ரைடு வர அளவுக்கு இருக்கு. நீ வரும்பொழுது ஒன்றுமில்லாமல் வருகிறாய், ஆனால் நீ போகும்போது செல்வந்தனாய் மரித்து போகிறாய். நல்லது, உன்னை தரித்திரனாய் இருக்க தேவன் விரும்பவில்லை. ஆனால் அன்றைக்கு இருந்த மிஷனரிகள் விதைத்த விதைகள் தான் இன்றைக்கும் நீயும் நானும் இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு விதைக்கிற விதைகளிலே அநேக கிறிஸ்தவர்கள் இடறி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் ஆண்டவருக்குள்ள, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாஸ்டர் கோவப்படுறாரு, இல்லை இல்லை இல்லை, நம்ம எல்லாரும் பரலோகம் வர வேண்டும். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு எத்தனை பேர் பின்னானவைகளை மறக்கிறோம்? இன்றைக்கும் நமக்கு பின்பாக வருகிற காரியங்களை இன்னும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். நான் இப்போது வசனத்தை கொடுக்கவில்லை. திடீர்னு ஆவியானவர் என்னை அந்த வசனத்தை நினைப்பூட்டுவதனாலே உங்களோட கூட பேச நான் விரும்புகிறேன். நான் எழுதி கொடுத்துருக்கிற வசனம் இருக்குதான், அது இப்போ வாசிக்க வேணாம். யாத்ராகம் எடுத்துங்க. டேவிட் 14ஆம் அதிகாரம் எடுங்க, அவர் வாசிப்பார். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? பிரைஸ் லார்ட். 14ஆம் அதிகாரம் இருங்க, நான் சொல்றேன். பிரைஸ் காட். பின்னானவைகளை மறக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 8வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்க 14 யாத்ராகம் 14:8 வாசிக்க. வாசிங்க வாசிங்க, மைக்கில் வாசிங்க. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்கிற சாரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன சொல்ல வர அப்படின்னா கவனிக்கணும். தேவன் உன்னை அழைத்த பிறகு உன்னை பின்னாடி வரதை பத்தி யோசிக்க கூடாது. யார் அழைத்தது?
சொல்லுங்க, என் தேவன் என்னை அழைத்தார். சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, என் தேவன் என்னை அழைத்தார். நான் இயேசு கிட்ட வரும் பொழுது, ஆண்டவர்கிட்ட நெருங்கும் பொழுது எனக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையே இருந்தது. ஆனால் இயேசுவோட நான் நெருங்கின பிறகும் அந்த பிரச்சனை என் பின்னாடி வருது. ஆண்டவர் சொல்ல, அது வரும், பயப்படாத. அப்போ என்ன சொல்கிறேன்னா, பின்னாடி இருக்கிறத நீ மறந்து முன்னாடி, உனக்கு முன்னாடி நான் போகிறேன் பார்த்தீங்களா, அதை நாடுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் அதை தான் சொல்கிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பின்னானவைகளை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு 3 பேரை மிக சுருக்கமாக சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். ஒரு விஷயத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். செய்தி கொடுக்க வருகிறவர்கள் தலைப்புகளை எடுத்து அது 3ஆய் பிரித்து கொள்ளுங்கள். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு டக்குன்னு பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும். நம்ம புரியுதா? 3 காரியங்களை பிரித்து மிக அழகாக மக்களிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு பின்னாடி வர எகிப்தை நினைச்சு எப்பவுமே என்கிட்ட பேசாத. என அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொல்லுங்க, அழைத்தவர், ஆமா, அவர் கைவிட மாட்டார். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நீங்க சொல்ல, கைவிட மாட்டார். நீ என்ன சொல்ற? கைவிட மாட்டார். இப்படி சொல்லக்கூடாது. ஒரு மனமகிழ்ச்சியா கையை பிடிச்சி பார்த்து சொல்லுங்க, அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் கைவிட மாட்டார். சொல்லுங்க, அவர் கைவிட மாட்டார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நம்மளை கைவிட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க, இயேசு நம்மளை கைவிட மாட்டார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இயேசு எங்க வச்சிருந்தாங்க? குழந்தைய பிறந்த உடனே எங்க வச்சாங்க? முன்னடையில வச்சாங்க. ஆமென் சொல்லுங்க, எங்க வச்சாங்க? இயேசுவை முன்னடையில வச்சாங்க. இயேசுவை போய் பின்னாடி தெரியல யாருமே. இயேசு எங்க இருக்கிறாரு? இயேசு முன்னடையில இருந்தார். சொல்லுங்களேன், இயேசு எங்க இருந்தாரு? அதனாலதான் சொல்றாரு, முன்னானவைகளை நாடுங்கள். ஆமா, இன்னைக்கு ஆவியானவர் சொல்ற ஒரு விஷயம், முன்னானவைகளை நாட வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வாசிப்போம். பிலிப்பியர் 3:7-8. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருக்கிறவைகள் எவைகளோ, லாபமாய் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல என் கர்த்தராய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன், குடும்பத்திலிருந்தே சொல்லுகிறேன். நான் ஒரு திருமண நிகழ்வுக்கு நான் புறப்படுகிறேன். நான் என் மனைவி புறப்படும் பொழுது என் மகளை நான் அழைக்கிறேன். என் மகளை நான் அழைக்கும் பொழுது, நான் திருமணத்துக்கு போக வேண்டும், ரொம்ப நெருங்கிய நண்பர், போலாம் வாமா அப்படின்னும் போது, அவ எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. எனக்கு என்ன இருக்கு? எக்ஸாம் இருக்கு. நான் அதை படிக்க வேண்டும். நான் படித்தால்தான் அந்த பரீட்சையில நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். ஆகவே என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொல்லி, படிப்புக்கு வேண்டிய முக்கியத்தை அறிந்து இவைகளை நஷ்டம் என்று எண்ணினான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எனக்கு என் வாழ்க்கையின் எதிர்காலம் முக்கியம், படிப்பு முக்கியம். இந்த ஒரு வேலைக்காக, இந்த ஒரு வேலையின் சுகத்திற்காக, இந்த ஒரு இன்பத்திற்காக நான் அடைய போகிற என் வாழ்க்கையின் லட்சியத்தை நான் இழக்க விரும்பவில்லை. ஆகவே இதை நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இப்ப புரிஞ்சுச்சா? டாடி ஏன் வந்திருக்கிறார்? ஊர்ல இருந்து சென்னைக்கு ஏன் வந்திருக்கிறாரு? கன்னியாகுமரியில இருந்து நீங்க சென்னைக்கு வந்திருக்கிறீங்க. வாட்ஸ் ரீசன்?
என் உறவை எல்லாவற்றையும் என் மக்களை எல்லாம் விட்டு விட்டு இன்னைக்கு இவர் மட்டும் உட்காந்துருக்காங்க, ஃபேமிலியில் இல்லை, எல்லாம் எங்கேயும் போயிருக்கிறாங்க. அவர் ஏன் இங்கே வந்தார் அப்படின்னா, சென்னையில் வந்து நான் நல்ல ஒரு படித்து நல்ல ஒரு ஸ்கூலில் படித்து நீட் எக்ஸாம் எழுதி நம்மளோட திருச்சபையில் ஒரு டாக்டர் ஆகணும்னு ஒரு டாக்டர் நித்யா வந்திருக்கிறாங்க. ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரொம்ப நாள் கழிச்சு நித்யா என்ன பண்ண தெரியுமா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு அருமையான வாலிப பெண், நல்லா படித்து கொண்டிருக்க. எத்தனாவது வருஷமா இது? 3rd year. வெரி குட், காட் பிளஸ் யூ. எப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கு வந்து திரும்ப எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். ஆமாம், அதையும் கர்த்தர் உனக்கு வாய்க்க செய்வாராக. உட்காருங்க. அப்போ நம்முடைய திருச்சபை எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சியத்தை அடைவதற்கு சிலரை இழக்க வேண்டியது சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். இவர் தன் உறவுகளை எல்லாம் விட்டு சென்னைக்கு வந்து படிக்கிறார்கள். ஏனென்றால் நான் ஒரு மருத்துவன் ஆக வேண்டும், ஆகவே இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கிற இன்பத்தை நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். நித்தியம் அதை தான் சொல்றேன். நான் இடைப்பட்டு இருக்கிற என் உறவுகளை, என் சென்னையில் இருக்கிற உறவுகள்லாம் விட்டு நான் வெளிநாட்டில் சென்று நான் படிக்கிறேன். நான் தனிமையாக இருந்தாலும் எதற்காக நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன்டா, எனக்கு ஒரு எதிர்காலம் வர வேண்டும் என்பதற்காக நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அதை தான் பவுல் சொல்லுகிறார். லாபமாயிருக்கிற அனைத்தையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்காக எல்லாவற்றையும் விட்டு நான் அவரை மாத்திரம் நாடுகிறேன், மற்றதெல்லாம் எனக்கு நஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி பவுல் மிக அழகாக தீர்மானம் செய்கிறார். பவுலுடைய ஹிஸ்டரி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் ரோமபுரியை சேர்ந்த அந்த பகுதியில் அவனுக்கு உறவுகள் அதிகம். தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு ரிலேஷன்ஸ் ரொம்ப அதிகம். பவுல் நல்ல வேதத்தை, பவுலுடைய வாழ்க்கை வரலாறை, வேதாகமத்தை நீங்க படிக்கும் பொழுது ராஜாவே ரோம ராஜ்யத்தில் இருக்கிறவளே அவனை ரிலீஸ் பண்ணுங்கன்னு வரும். நான் போக மாட்டேன். என்ன, எதற்காக என்னை கைது செய்தாய் கேட்கிறாரு. எதற்காக என்னை கைது செய்ய? எல்லாருக்கும் முன்னாடி என்னை அரெஸ்ட் பண்ணி என்னை அடிச்ச, இப்போ ஏன் என்னை ரிலீஸ் பண்ண சொல்ற ரகசியமா? எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் முன்னாடி ரீசன் சொல்லி என்னை ரிலீஸ் பண்ணு. படிச்சிருக்கீங்களா? அப்போ அவருக்கு பவுலுக்கு என்ன இருக்குங்க, அந்த தேசத்தில் வாய்ஸ் இருக்கு. ரொம்ப சொந்தக்காரங்க, அதிகாரிகள், அவனுடைய குடும்பத்திற்குள்ளே பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் சொல்லுகிறார், அந்த நாட்களிலே அவருடைய கணக்கு கிட்டத்தட்ட 19,000 கோடி இருக்கலாம் சொத்து என்று ஒரு ஆவரேஜா சொல்றேன். எனக்கு தெரியல, ஒருத்தங்க சொன்னதை நான் சொல்றேன். பாஸ்ட் ஏதோ சொல்றான்னு நினைச்சிடாதீங்க, சொன்னதை சொல்றேன். அந்த நாட்களிலே அதை வேல்யூ இன்னைக்கு பார்க்குறாங்க. இந்த வேல்யூவில் அவங்களோட வேல்யூ உள்ள சொத்து அவர்கிட்ட இருந்துதான். இதையெல்லாம் பவுல் இயேசுவை பார்த்த உடனே கோடி பணத்தை குப்பையாய் பார்க்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பார்க்க முடியுமா உங்களால? இன்னைக்கு நாம் கிறிஸ்துவை எதற்காக பார்க்கிறோம்? கோடி வருவதற்காக கிறிஸ்துவை பார்க்கிறோம். ஆனால் பவுல் இயேசுவை பார்த்த உடனே கோடியை குப்பையாய் பார்க்கிறார். இதான் உனக்கு பவுலுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். இதுல 90% மேலே என் ஆசீர்வாதத்துக்காக தான் கிறிஸ்துவை தேடி வருகிறோம். இது உண்மை. நான் ஒரு செல்வந்தனாய் மாற வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் கர்த்தர், ஆகவே நான் கிறிஸ்துவை பார்க்கிறேன். பவுல் செல்வந்தனாய் இருந்தும் என்றைக்கு இயேசுவை நேரடியாக சந்தித்தாரோ அவருக்கு முன்பாக சொல்லுகிறார், லாபமான அனைத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்காக நான் நஷ்டம் என்று கதறுகிறேன். புரியுதா பவுல் ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணாரு? நீங்க யாராவது சொல்ல முடியுமா? தப்பா நினைக்காதீங்க. ஊழியக்காரன் கொடுக்கறதை யோசித்து கொடுக்குறோம். நம்ம கொடுக்கலாமா வேணாமா யோசிக்கிறீங்க. ஆனா வேதம் சொல்லுது சபைக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறோம். வேதம் சொல்லுது பவுல் இந்த மதிப்பின்படி, இந்த நம்முடைய ரூபாவின் மதிப்பின்படி 19,000 கோடின்னு வைங்கள ஒரு கணக்கு அவ சொல்றாங்க. இந்த பணத்தை அவர் பார்த்துட்டு சொல்றாரு, நான் இயேசுவை பார்க்கிறேன், படத்தை பார்க்கிறேன், இயேசுவை பார்க்கிறேன், படத்தை பார்க்கிறேன். அவரை பார்த்த உடனே இந்த பணம் எனக்கு வெறும் பேப்பரா மாறிடுச்சு. இது குப்பையா நான் பார்த்துட்டேன். இந்த சொத்தை எல்லாம் குப்பையா பார்த்துட்டேன். பேதுரு கூட பவுல்கிட்ட பேச கொஞ்சம் அச்சப்படுவார் தெரியுமா? ரொம்ப வாய்ஸ் பவுலுக்கு. பவுலுடைய ஹிஸ்டரி நீங்க தயவு செய்து கொஞ்சம் படிங்க. எவ்வளவு புக்ஸ் இருக்கு தெரியுமா? இல்லை யூடியூப்ல இருக்கு, இல்லை அதிலே வருது. அந்த புக்ஸ் அதுல இருக்குது. பவுல் அவருடைய வாழ்க்கை வரலாறு.
நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். லாபமான அனைத்தையும் நஷ்டமாக எண்ணுகிறார். 9:11 14 வரைக்கும் வாசிக்கலாம். அவருக்காக எல்லாவற்றையும் நல்லா யோசித்து பாருங்க. நஷ்டம் என்று விட்டேன். அவருக்காக எல்லாவற்றையும் விட்டுடுவீங்களா? முடியுமா மோகன்? முடியுமா? 2 குழந்தை வந்துச்சு, முடியுமான்னு கேளு. முடியாது பாஸ்டர், என் மனைவி ஹிந்தி, கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம். சீரியஸ், ஐம் நாட் டெல்லிங் ஜோக். உண்மைதானே? நீயும் மனிதன் தான், நானும் மனிதன் தான். எல்லாரும் பவுல் சொல்லுகிறார். அதனால தான் பவுல் சொல்றாரு, கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது தான், ஆனால் அது என்னுடைய இது. வேதம் அப்படி சொல்லலை. நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுனால நான் ஈஸியாக ஓடிடுறேன். ஆனால் நீங்கள் ஓட முடியாது, பிரேக் ஆகும். ஊழியத்துக்கு கிளம்பும் போது அப்பான்னு இழுக்கும். நான் ஊழியத்துக்கு கிளம்பி போவேன், காரில் கிளம்பி போயிட்டு இருக்கிறேன். 4 ஊழியக்கார், எனக்கு ஒரு சந்தோஷம். 2 ஊழியக்கார் வராங்க. எங்கே போகிறேன் அப்படின்னா ஈரோடு மீட்டிங்கு போகிறேன். பாஸ்டர்ஸ்லாம் என் காரில் ஏற்றிக்கிட்டு நான் போகிறேன். பார்த்தா 2 எல்லாம் பாஸ்டர் ஏறினாங்க. கார் ஓட்டுறவங்க உள்ளே இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மாற்றி ஓட்டிப்பாங்கன்னு ஏறும்போதே, பாஸ்டர் எங்களுக்கு எல்லாருக்கும் ஜுரம், நீங்கள் தான் ஓட்டணும். எங்கேருந்து? சென்னையிலேருந்து ஈரோடு வரைக்கும் நான் தான் ஓட்டணும். சரி ஓட்டுறேன். சென்னை எங்கள் முடிச்சூர்லேருந்து தாண்டி வண்டலூர் தாண்டி போகும்போது ஒரு ஃபோன் வருது என் மனைவிடத்துலேருந்து. நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ தாம்மா வண்டலூர் தாண்டி போயிட்டுருக்கிறேன். மறுவார்த்தை என்கிட்ட சொன்னாங்களா, செத்துருவோம் போல இருக்குது அப்படின்னாங்க. மறுவார்த்தை என்ன சொன்னாங்க? செத்துடுவோம் போல இருக்குது அப்படின்னு. இந்த வார்த்தையை எங்கள் கூட வந்த ஊழியக்காரங்க கேட்டாங்க. பாஸ்டர் வண்டி அப்படியே வீட்டுக்கு திருப்புக்கணும். என்ன சொன்னாங்க? வண்டியை திருப்ப மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சரிம்மா நீ பயப்படாத. என்னால் முடியலங்க, மூச்சு முழுவதும் எனக்கு அடைக்குது, என்னால் முடியல. கடந்து போனேன். கூடுவாஞ்சேரி தாண்டின உடனே ஃபோன் வருது, சாரி பரமேல் நகர் தாண்டின உடனே ஃபோன் வருது, என்னால் முடியல. அப்போ தான் பெட்ரோல் போடுறேன். எல்லாரையும் அப்படியே நில்லுங்கன்னு சொல்லி வண்டி ஓரம் நிறுத்தி நேராக தனியாக போயிட்டு ஃபோனை காதில் வச்சு என் மனைவிக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் மனைவி எனக்கு திரும்ப தாரும். ரொம்ப தூரம்லாம் இப்போ நடந்த விஷயங்கள் தான் நான் சொல்லுகிறேன். என் மனைவி எனக்கு திரும்ப தாரும். இயேசுவே என் மனைவி எனக்கு திரும்ப தாரும், என் மனைவிக்கு சுகத்தை கொடும். ஜெபித்தேன். கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்று ஃபோனை கட் பண்ணிவிட்டு நான் பாட்டு கிளம்பி போனேன். மதுராந்தகம் தாண்டி போன பிறகு என் மனைவிக்கு ஃபோன் பண்ணுறேன். என் மக எடுக்கிறா. என்னங்கப்பா? அம்மா என்னம்மா எப்படிமா இருக்கிறாங்க? அம்மாவா? படம் வரைஞ்சிட்டு இருக்காங்கப்பா, ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கரங்களை தட்டி கத்திரை சோத்திரம். ஹலோ, நீங்கள் கவனிக்க வேண்டியது, நான் ஒரு ஊழியக்காரன் என்பதை உங்களுக்கு ஏன் நான் நினைப்பூட்டுகிறேன் என்றால், ஊழியக்காரன் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ரேவதி சொல்றாங்க சாட்சி, என் தகப்பன் சாணத்தில் நான் இருக்கிறேன். இங்க இருக்கிற அத்தனை வாலிப பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், எத்தனை பிள்ளைகளா இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் நான் தகப்பன் தான். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எப்படி என் பிள்ளை மகளை நேசிக்கிறனோ அதே நேசிப்பு தான் உன்னிடத்திலும் அவரிடத்திலும் இருக்கிறதே தவிர என்னிடத்தில் வித்தியாசம் இல்லை. உன் வழி என் வழி. நேற்று நைட்டு 10:30 மணிக்கு, எனக்கு 11 மணிக்கோ என்னமோ ரேவதி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. என் மகனால முடியல, தலைவலி, வாமிட் எடுக்கிறாங்க. மெசேஜ் படிச்சுட்டு நான் படுக்க முடியுமா? கேட்டு பாருங்க. மெசேஜ் எல்லாம் எடுத்து, என்னுடைய மெசேஜ் கர்த்தருடைய வார்த்தை எடுத்துட்டு நான் படுக்க போறேன். ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பார்க்கலாம், யாராவது மெசேஜ் போட்டிருப்பாங்களான்னு பார்த்தா பிள்ளை போட்டிருக்கேன். உடனே எழுந்து அந்த பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் படுத்தேன். நல்லா தெரிஞ்சுங்க, ஊழியக்காரனை ஆவது சுலபம், ஆனால் ஊழியக்காரனாய் இருப்பது மிக கடினம். இயேசுவை பின்பற்றி நடந்து ஊழியம் செய்ய வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் ஏன் இந்த பவுல் இப்படி சொல்லுகிறார்? எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எத்தனையோ முறை என் வாழ்க்கையில
இவர் 2 குழந்தை இப்பதான் வச்சிருக்கிறார். எனக்கு 2 குழந்தைகள் உண்டு. நான் அந்த பாடுகளை எல்லாம் கடந்து வந்தவன். 20-30 முறை என் மகளுக்கு குழந்தைய ஊழியத்துக்கு போகும்போது வயிற்றுப்போக்கு நடக்கும். ஒண்ணும் முடியாது, கண்ணெல்லாம் எடுத்துக்கோ. என் மனைவி சொல்லுவா, முடியல, இயேசு சுகமாக்குவார். உண்மையாய் சொல்லுகிற வேதத்தை என் கையில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு இரவும் என் மகள் மேல கைகளை வைத்து நான் ஜெபிப்பேன். கர்த்தர் சுகமாக்கினார். 3 மாசத்துக்கு முன்னாடி என் மனைவிக்கு ஒரு கட்டி இருந்தது செஸ்ட்ல. சொல்லிட்டு இது மாதிரி இருக்குது அப்படின்னா, வா டாக்டர்கிட்ட போனாங்க. அவசரம் ஜெபிக்கலாம். சரி ஜெபம் பண்ண. என் மனைவி தூக்கிட்ட பிறகு 12 மணி 1 மணிக்கு மேலே போய் அவர் ரூமில் போய் நின்று அவர் மேலே இப்படி கை வைக்க மாட்டேன், எழுந்துருவாள். இயேசுவே என் மகன் மனைவியை குணமாக்கும், ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவேன். தானாகவே அந்த கட்டி மறைஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியக்காரன் நீ உன் இயேசு உன் குடும்பத்தை பார்ப்பார். யாரெல்லாம் ஊழியம் செய்கிறீர்களோ அத்தனை பேரை பார்த்து சொல்லுகிறேன், செவ்வாய்க்கிழமை ஊழியத்துக்கு வரவங்களும் சரி, இந்த ஆலயத்தில் முழுமையா வேலை செய்யறவங்களும் சரி, கர்த்தர் உங்கள் குடும்பங்களை பார்ப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அதுக்கு தான் சொல்லுவேன், வாங்க வேலை செய்யுங்க, வேலை செய்யுங்கன்னு. வந்து வாங்க வேலை செய்யுங்க. இன்னைக்கு ஊழியக்காரங்க தாமதம் ஆலயத்துக்கு வராங்க. 9 மணி 8:54 9 மணி 10:35 உள்ள வரவங்கள நான் டைம் நோட் பண்ணி தான் இருக்கிறேன். யார் யார் என்னென்ன டைம் உள்ள நுழைறீங்கன்னு. விசுவாசிகள் ஏதோ சூழ்நிலை, ஊழிய செய்கிற உனக்கு என்ன சூழ்நிலை? ஒரு நேரத்தை 8:30 மணிக்கு வராங்க, வரல, அது யார் கேட்டா உங்களை? நான் கூட தான் மக்கள் 9 மணிக்கு வராங்க, சரி நான் 8:55 உள்ள வரட்டுங்களா, ஏற்றுக்கொள்ளுவீங்களா? ஊழியக்காரர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், பவுல் சொல்லுகிறார், லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். வாரத்தில் ஒரு நாள் உங்களால் நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க முடியல, நஷ்டம் என்று எண்ணி உங்களால் வர முடியல. பவுலை கொண்டு கர்த்தர் செய்த அற்புதம் அநேகம். அதுதான் சொல்றார். வாசிமா, தொடர்ந்து வாசிங்க, வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி. என்ன சொல்றாரு? அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எப்படி தொடரணுமா? ஆசையாய் தொடர்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், எனக்கு திறமை இருக்கு, எனக்குள்ள எல்லாமே இருக்கு, அதெல்லாம் நான் மேன்மை எண்ணல, எனக்கு எதற்கு பிடிச்சாரோ அதற்காக தான் நான் விரும்புகிறேன். எனக்குள்ள தேவன் கிருபை வைத்திருக்கிறார், பாடுகிறேன், இசை வாசிக்கிறேன், பிரசங்கிக்க கிருபை தந்திருக்கிறார், ஆலோசனை கொடுக்க கிருபை தந்திருக்கிறார், எல்லா விஷயமும் எனக்குள்ள ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு. ஐ எம் a zero but Jesus is hero. அவர் எனக்குள்ள வந்ததுனால தான் நான் பிரதிபலிக்கிறேன். அவர் எனக்குள்ளே இல்லை என்றால் என்னை நீங்கள் யார் என்று தெரியாது. இப்போ நான் சொல்றேன், எனக்கு பாட தெரியும், எனக்கு வர்ஷிப் பண்ண தெரியும் சொல்லிட்டு நானே மைக் பிடிச்சி நானே பாடினேன்னா என்னை நான் மேன்மையாக எண்ணுகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? என் ஜனங்களை கர்த்தருக்கு நேராய் வழிநடத்த வேண்டும். ஆகவே இதை நான் மேன்மையாக எண்ணாமல் பிரசங்கிப்பதை நான் மேன்மையாக எண்ணுகிறேன். புரியுதா உங்களுக்கு? ஏன் நீங்க வந்து பாடுங்க, நீ வர்ஷிப் பண்ணுங்க, நீங்க வாங்க, ஏன் சொல்ற தெரியுமா? எனக்கு இது முக்கியம். திறமை உள்ளவர்கள் கர்த்தர் உங்களை எல்லாரையும் கூப்பிடுறாரு. நீங்களாம் வாங்க, ஏன் கூப்பிடுற? தேவன் உன்னை அழைத்த அழைப்பை அறிந்து எதற்காக நீ பிடிக்கப்பட்டாயோ அதை செய்ய வேண்டும். நான் டாக்டருக்கு படிக்கிறவன் இன்ஜினியர் புக் எடுத்து படிச்சுட்டு இருந்தாருன்னா அது அர்த்தமே இல்லை. கரெக்டுங்களா? அப்ப டாக்டர் படிக்கிறவன் மெடிக்கல் சம்பந்தப்பட்டதான் படிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் அதான் சொல்றாரு, நீ 1ல இருந்து 12th 10th வரைக்கும் நீ எல்லா சப்ஜெக்டும் படிச்சுட்ட. இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுக்க போற, அதான் உன் லைஃப். அது என்ன லைஃப்? இன்ஜினியரா, டாக்டரா, அக்கௌண்டண்டா, அப்புறம் என்னதுங்க,
இப்படி பல கம்ப்யூட்டர் இன்ஜினியரா, இப்படி பல காரியங்கள் லிட்ரேச்சரா, இப்படி பல விஷயங்கள் ஜாப் இருக்கு. நீ எடுக்கிறது படிப்பை உன் வேலைக்காக எடுக்கிறாய். அப்போ 1 to 10 வரைக்கும் எல்லா புக்கும் படிச்சதுனால நீ 12th 11th இருந்து எல்லா புக்கும் படிக்க முடியுமா? படிக்க முடியாதே. ஆனா உன்கிட்ட வரவங்களுக்கு நீ டியூஷன் எடுக்கலாம். 1 to 10 வரைக்கும் டியூஷன் எடுக்கலாம். ஏன்? எனக்கு 1 to 10 வரைக்கும் எனக்கு படிக்க தெரியும், நான் படிச்சிருக்கிறேன், ஆக உன்னை ட்ரெயின் பண்றேன். பட் எனக்கு அது கிடையாது. நான் மெயின் சப்ஜெக்ட் படிக்கிறேன், எனக்கு இதுதான் முக்கியம், இதற்காக நான் ஓடுகிறேன், எனக்கு தெரிஞ்சதை உனக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். அப்போ அவனுடைய நோக்கம் டாக்டரு, இன்ஜினியரு, இல்லைன்னா லிட்ரேச்சரு, இப்படி பல டீச்சர்ஸ், இப்படி பல விஷயங்களில் போறாங்க. புரிஞ்சது இல்லை நான் சொல்றது? அப்போ பவுலுக்குள்ள இருக்கிற திறமைகளை எல்லாம் எது முக்கியமோ அதற்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கிறான். சில எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக தள்ளி வைக்கிறான். புரியுதுங்களா? அவர் சொன்னார், எதற்காக பிடிக்கப்பட்டன? எதற்காக பிடிக்கப்பட்டீர்கள் சொல்லுங்க. ஊழியம் பண்ணும்போது என்ன பண்றாங்க? அப்படியே நோட்டை விடுறதுக்கு பிடிக்கப்பட்டீங்களா? நோட்டை விடுறது நம்ம வேலையா? இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, பாஸ்டர் எப்படி பேசுகிறாரு, பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, அந்த நோக்கமா? அப்படி பார்த்தீங்கன்னா கர்த்தர் பிடிக்காது. கர்த்தருக்கு உனக்கு எதற்காக பிடிக்கப்பட்டாய்? சுவிசேஷத்தை சொல்ல, திருச்சபையாய் போய் பிரசங்கிக்கும் போது கூட வந்து சோத்திரம் பண்ணும், கூட வந்து பாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னு கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது. பாஸ்டர் உன்ன மாதிரி ஜெபிக்க தான் வந்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை மறந்துட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஊழியத்தில். பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக எப்படி இருக்கணுமா? சொல்லு, எப்படி இருக்கணுமா? சொல்லுங்க, எப்படி இருக்கணுமா? ஆசையா எப்படி இருக்கணுமா? ஆமா, ஹல்லேலூயா. ஆசையா இருக்கிறேன், ஆசையா இருக்கணும். உஷாமா வாரம் வாரம் ஃபோன் பண்ணி சொல்லணுமா? நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்க மாட்டீங்களா? யாருமே உங்கள்கிட்ட ஃபோன் இல்லையா? ஆசையாக இருக்கிறவன் என்ன பண்ண தெரியுமா? கல்யாணத்துக்கு வரீங்களா? எத்தனை மணிக்கு கிளம்ப போறீங்க? ஆசையாக இருக்கு. முகூர்த்தம் எத்தனை மணிக்கு? நம்ம சர்ச்சு கல்யாணம் தானே, 5:30 மணிக்கு சொல்லியிருக்கிறாங்க. 5:30 மணிக்கா? நம்ம சீக்கிரம் போயிடலாமா? ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நம்மளாம் ஒன்றா உட்காரலாமே, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. கேட்குறீங்களா? ஆசையாக இருக்குல்ல? அதே மாதிரி ஊழியத்துக்கு வரத்துக்கு ஏன் ஃபோன் பண்ணி ஆசையாக இருக்குது கேட்க மாட்டீங்க? எனக்கு ஏன் சொல்ல கேட்காதீங்க. அவங்க சொன்னாலும் சொல்ல கட்டாலும் சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு. பட் அதுக்கு முன்னாடி நீ முந்திக்கணும்னா கர்த்தர் சொல்றாரு, என் பிள்ளை ஆசையாய் தொடர்கிறார்கள். ஹல்லேலூயா. எப்படி தொடருங்க? ஆசையாய் தொடருகிறேன். அதுதான் பவுல் மிக அழகாய் சொல்லுகிறார். 13வது வசனத்தை வாசிப்போம். சகோதரரே, சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஹல்லேலூயா. அதான் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக எப்படி தொடரணுமா? லக்கை நோக்கி தொடரணும். நான் ஒயம்சியில் படித்தேன், நந்தனம் ஒயம்சியில் படித்தேன். அது வந்து ஸ்போர்ட்ஸ், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம். ஆனாலேயே எப்படியோ ஸ்போர்ட்ஸில் உள்ளே போயிட்டேன். அங்கே வந்து இங்கெல்லாம் எக்ஸாம் வச்சு தானே என்ன எப்படி படிக்கிறேன். நாங்கள் எக்ஸாம் வைக்க மாட்டோம், ஓட விட்டு தான் செக் பண்ணி உள்ளே எடுப்பாங்க. எங்கள் அப்பா என் மேலே அது 400 மீட்டர் கிரவுண்ட் பெருசு. அப்போ தான் 6th ஸ்டாண்டர்ட் போகிறதுக்கே எடுக்கிறாங்க. அங்கே தான் 3rd 4th படிச்சுட்டு வந்தால் 6th போகும்போது திரும்ப என்னை செலக்ட் பண்ணுறது கூப்பிட்றாங்க. நானும் போனேன் ஓடுறது, எல்லாம் ஓடினாங்க. நான் தான் பின்னாடி ஓடி வரேன். எங்க உங்க பிள்ளை? அங்க பாருங்க, அது வளர்றத என் பிள்ளை. லக்கை நோக்கி ஓடுறோம். செலக்ட் ஆகல. ஆனால் அங்கே இருக்கிற வாத்தியாரெல்லாம் நம்ம பையன் சேர்த்துக்க மாட்டாங்க.
ஆனாலும் படித்தேன் YMCA. ஏன் லக்கையை நோக்கி ஓடுறவன் எப்படி ஓடுவான்? பந்தய பொருளை அடையணும்னு ஓடுறான். நான் முட்டி மோதுறேன், என் இன்ஜின் நவர மாட்டேது, ஃபெயிலியர். என்னதான் ஓட்டினாலும் வண்டி அவ்வளோதான். இது பேட்டரி வண்டி மாதிரி வண்டலூர் சூழல் ஓடுது பாருங்க வண்டிங்க, 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஸ்பீடு, அந்த வண்டி தான் இது. ஆனால் இந்த வண்டி இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிற்கிது. அன்னைக்கு ஓட தெரியாத வண்டி இன்னைக்கு உங்களை இத்தனை பேரையும் நடத்தி செல்வதற்கான கிருபையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்க, பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடணுமா. அதான் ஒரு பாடல் அழகா சொல்றார், பயப்பட மாட்டேன். தெரியுமா? எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருக்கிறார். ஆமென். பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் பவுல் பாடுறாரு, பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காக எப்படி போகணுமா. ஆமா, அதனால்தான் பின்னானவைகளை மறந்து என் சொத்து, என் உறவு, என் அந்தஸ்து, அவர் சொல்றாரு நியாயப்பிரமாணத்தின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி ரொம்ப ஒழுக்கமானவன், நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவரா, ஒருவனும் குற்றம் சாட்டாத அளவுக்கு பவுல் நடந்திருக்கிறார். ராஜாவின் அதிகாரம் அவனுக்கு இருக்கிற, ரோம ராஜ்யம் அவனுக்கு கையில கொடுக்குது. நீ போய் பிடி, நல்ல பவர் இருக்கு, எல்லாமே அவருக்கு இருக்கு. பவுலை தொடர்றதுனா சாதாரண விஷயம் இல்லை. தொட்டாங்கன்னா அங்க ரோம ராஜ்யத்தில் பிரச்சனையே வந்துடும். அவன் என்ன கோத்திரம் சொல்லுங்க பாப்போம், டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். வெரி குட், காட் பிளஸ் யூ. பெஞ்சமின் கோத்திரம். சிறிய கூட்டமாக இருந்தாலும் கர்த்தரனை தெரிந்து கொண்டார். அவர் சொல்றாரு, இவ்வளோ பவர் இருக்குது. இன்னைக்கு நம்ம பவரை எப்படி யூஸ் பண்றோம் தெரியுமா? மிஸ்யூஸ் பண்றோம், மிஸ்யூஸ் பண்றோம். கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா உன் பவரை தூக்கி ஓரம் போடு. ஆமென் சொல்லுங்களேன், சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா என் பவரை தூக்கி ஓரம் போடுறேன். கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா நான் துணிச்சலா பேசுறத ஓரம் வைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா நான் பெருமையை நினைக்கிறத நான் ஓரம் வைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா பணத்தெல்லாம் ஓரம் வைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா என்னை தாழ்த்துகிறேன். இதை தான் பவுல் பண்ண. இன்னைக்கு நீ நான் எத்தனை பேர் இருக்கு பின்னானவைகளை மறந்து இருக்கிறோம். இன்னைக்கும் சொல்றோம், முன்ன மாதிரி நான் இருந்தேன் அப்பன்னா என்ன அர்த்தங்க? இன்னும் பின்னானவைகளை மறக்கல. இன்னும் பின்னானவைகள் உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கு. யாரெல்லாம் அப்படி பேசுறீங்களோ, சட்டுன்னு பேசுறீங்களோ, கர்த்தர் பார்க்கிறாரு. இது இவங்க யாருமே பின்னானவைகளை மறக்காத ஒரு கூட்டம், பின்னானவைகளை தனக்குள்ளே வைத்துக்கொண்டே பிரயாணிக்கிற ஒரு கூட்டம். இவர்கள் முன்னானவைகளை நாடுகிறவர்களே அல்ல. ஒருவேளை நாடுகிறதை போல வேஷம் போடலாம், ஆனால் நாட முடியாது. பவுல் தான் சொல்ற, எல்லாத்தையும் விட்டுடு. அடுத்தது ஒரு விஷயத்தை நம் விஷயத்துக்குள்ள போலாம், சீக்கிரம் முடியும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 18 20 வாசிக்கலாம். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்பதாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து, அவருடைய கிரயத்தின் தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். 50,000 வெள்ளிக்காசாய் கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இவன் இந்த மாயவித்தக்காரன், அவன் பொழப்பே அதான். சொல்லுங்க, அவன் பொழப்பே அதை வச்சுதான் மாயவித்தை பண்ணி பொழைக்கணும். ஏன் பயந்தாங்க அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் பவுல் ஜெபிக்கும் போது அபிஷேகம் பெறாங்க, பரிசுத்த ஆவியை பெறாங்க.
அற்புதம் அடையாளம் நடக்குது. இவன் இந்த புக்கை கொண்டு போறான், அவனுக்கு முன்னாடி நிற்க முடியல. இயேசுடைய வல்லமை அவ்வளவு பயங்கரமா இருக்கு. மாய வித்தைக்காரர்கள், நாட் மாய வித்தை, மாய வித்தைக்காரர்கள் அப்படின்னா சிங்களர் கிடையாது, அநேகர். அநேகர் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு பொழப்பா வச்சிருக்கிறத நான் எரிச்சிடுறேன். இன்னைக்கு செல்போன்லயே அடிமையா இருக்கிறோம் பாத்தீங்களா, அதை 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆலயத்தில் உங்களால மூட முடியுமா? ஹலோ, சத்தம் கேக்குதா? பொழப்ப கொளுத்திட்டான். இந்த பொழப்பு எனக்கு வேணான்னு கொளுத்துறான். இன்னும் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் பொழப்புல தப்பான வருமானம் வந்தாலும் அந்த பொழப்பை விடுறது கிடையாது. ஏன்? இது என் பின்னானவைகளை நான் எப்போதும் பிடித்துக் கொண்டே வருகிறேன். பிழைப்பில தேவனுக்கு பிரியமில்லை இல்லை என்றால் அந்த பிழைப்பை செய்யக்கூடாதுன்னு பேரும் சொல்லுது. ஏத்துக்க முடியுமா உங்களால? நீ வேலை செய்யறதுல தேவனுக்கு பிரியமில்லாம அதுல ஒரு வருமானம் வருதுன்னா அந்த வருமானம் உனக்கு தேவை கிடையாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. பாஸ்டர் வந்தீங்களா, பிரசங்கம் பண்ணீங்கன்னா கிளம்புங்க. எஸ், கரெக்ட் தான். ஆனா வேதம் என்ன அப்படி சொல்ல வைக்கலையே. இங்க நான் பேசுற ஆவியானவர் பேசுறாரு. நிறைய பணம் வருதுங்க, மாய வித்தை பண்ண ஜனங்க ஓடு வேடிக்கை பார்த்து பணத்தை கொட்டுறாங்க. ஒரு வெள்ளிக்காசுடைய இன்றைக்கு தொகை, ஒரு வெள்ளிக்காசுடைய வேல்யூ அமெரிக்கன் டாலர்ல $2 ஒரு வெள்ளிக்காசு. ஒரு டாலருடைய வேல்யூ 82 ரூபாய் 89 காசு, புள்ளி 89 காசு இன்டு 50,000 அந்த வெள்ளி பணம், சில்வர் மணி. அதை கணக்கிட்டு பார்க்கும்போது 41,14,000 சில்லற வருது. விட்டுடுவீங்களா? விட முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொழில் வேற, கிறிஸ்து வேற. என்னதுங்க? தொழில் வேற, கிறிஸ்து வேற. இது பிசினஸ், அதுக்கு இதுக்கு மிங்கல் பண்ணாதீங்க. இவன் அதை சொல்லவில்லை, இந்த மாயவித்தைக்காரர்கள். இது பிசினஸ், அது கடவுள், என் பிழைப்பு. அது அதுல எப்படி சம்பாதிச்சாலும் அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அவன் சொல்றான், என் தேவனுக்கு முன்னாடி இது சரியில்லையா, இந்த புத்தகத்தை நான் எரித்து போடுகிறேன். கரங்களை தட்டி அந்த மாயவித்தைக்காரர்களுக்கு தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. உடனே பின்னானவே மறந்தான். நேத்து வரைக்கும் அந்த புத்தகத்தை வச்சு அவன் சம்பாதிச்சிருந்தாங்க, படிச்சு 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 எப்படி மாயவித்தை பண்றதுன்னு. இன்னைக்கு மாயவித்தை வச்சுக்கிட்டே பிசினஸ் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பணத்துக்காக தவறுகளை விடுவதே இல்லை. அப்படிப்பட்ட பணம் எனக்கு தேவைன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசங்கத்தில் இந்த மாயவித்தைக்காரர்களை கேட்டு ஓரம் போட்டு புத்தகத்தை கொளுத்துறாங்க. இனிமேட்டும் பிசினஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? நான் கம்பெனி ஆண்டவர் கூப்பிட்டார், என்ன 2018 என்ன கூப்பிட்டார். போ, எல்லாத்தையும் மூடுனார். என்ன பண்ண தெரியுமா? எல்லாவற்றையும் உடனே கரண்ட் எல்லாம் கட் பண்ணேன். இம்மிடியேட்டா எது முதல்ல கட் பண்ணோம்? கரண்ட்டை கட் பண்ண. எல்லா கரண்டையும் கட் பண்ணிட்டேன். மெயின் போர்ட்ல இருந்து எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டேன். மிஷினை திரும்ப நான் காலையில் வந்து மன மாதிரி கூட தொடக்கூடாதுன்னு சொல்லி டப்பில் இருக்கிற அவ்வளோ மெட்டீரியல், மெல்ட்டான மெட்டீரியல் எல்லாத்தையும் உருக்கி எடுத்து திரும்ப எல்லாம் இன்னொரு டப்பில் கொட்டி மெட்டீரியல் யார் யாருக்கு என்னென்ன டெலிவரி பண்ணாமல் எல்லாம் முடிச்சு ஃபைலை அன்னைக்கே முடிச்சு பில்லை க்ளோஸ் பண்ணி டெலிவரி சலானை க்ளோஸ் பண்ணி மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணி க்ளோஸ்ன்னு போட்டு ஃபைலையே க்ளோஸ் பண்ணேன் வித்தின் 2 hours. நான் ஒரு பெரிய பிக் ஷாட் கம்பெனி கிடையாது. ஆனாலும் பின்னானவைகளை மறந்தேன். எல்லாரும் சொன்னாங்க. திடீர்னு ஒரு ஆர்டர் எனக்கு வந்துச்சு. இப்போ ரீசெண்டா போன வருஷத்துல 25 லட்சம் ரூபாய் ஆர்டர். எவ்வளோ? 25 லட்சம் ரூபாய் ஆர்டர். விமல், உங்கள்கிட்ட கொடுக்கலன்னு கோச்சிக்காதீங்க, அந்த பேமெண்ட் தர மாட்டேன், அதனால தான் கொடுக்கல. அப்போ என்ன கேட்டாரு, நல்ல ஒரு கம்பெனி சொல்லுங்க, பெரிய ப்ரொடக்ஷனு, எல்லாம் பிராஸ்ல. இப்போ 25 லட்சம் எப்படி இருக்கும்? ஒரு அட்வான்ஸ் வாங்க முடியாதா? நான் அட்வான்ஸ்லாம் வாங்கிடுவேன். கில்லாடியா காட்டுங்க அப்படி இப்படின்னாரு.
எனக்கு அட்ரஸே தெரியாதுன்ட்டேன். என்ன சொன்னேன்? அட்ரஸே தெரியாது. ஏன்? நான் கலப்பையில் பிஸ்னஸ்லாம் வேணான்னு விட்டுட்டு வந்தேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்னை பல மடங்கு ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. பின்னானவைகளை மறக்கணும். நான் 3 நேரம் ஊழியக்காரனாக வந்துட்டேன். இன்னைக்கு கர்த்தர் என்னை போஷிக்கிறார். எப்படியாவது என்னை போஷிக்கிறார். ஒன்று தெரியுமா? யாரோ முகத்தை இன்றை வரைக்கும் அவர் குடும்பத்தை சந்தித்தும் 5 வருஷம் ஆகுது. இன்னி வரைக்கும் என்னை தாங்கி கொண்டிருக்கிற குடும்பங்கள் இன்னும் இருக்கிறது. நான் கேட்டால் ஒரு மறுப்பு சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ பாஸ்டர் அனுப்பணும்? உடனே அடுத்த நிமிஷம் கூகுளில் எனக்கு பேமெண்ட் அவங்கள அனுப்புவாங்க. இந்த ஊழியத்துக்கு நீங்கள் வச்சிங்க. இவர்களெல்லாம் தாங்குவதனால் தான் இங்கே வந்து நான் உங்களோட ஊழியம் செய்கிறேன். அதனால தான் நான் உங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணுறதில்லை. ஆனால் அவங்களை காட்டிலும் நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நான் உங்களோடு இருக்கிறேன். அவங்களுக்கு எப்பயாவது தான் நான், அதுவும் ஃபோன் தான், டைரெக்டாக போக மாட்டேன். கிட்டத்தட்ட எத்தனையோ மாதங்களாக என்னை கூப்பிட்டு கொண்டு இன்னும் போல. ஏன் தெரியுமா? உங்களுக்காக கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என்னது? கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைஞ்சது. லாபமான இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணாங்க? கம்பெனியை விட்டுட்டு மூடிட்டு போவேன். கம்பெனி விட்டுட்டு மூடிட்டு போவேன். ஒர்க்கர்ஸ் கிட்ட வேலையை கொடுத்துட்டு ஓடுவேன். விட்டானே கம்பெனிக்காரன் ஃபோன் அடிப்பார் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஜமா ஐஸ்கிரீம் ஃபோன் பண்ணுவாங்க. அப்போல்லாம் நான் மெயின்டைன் பண்ணியிருந்தேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக சின்ன சின்ன வேலைகள், நிறைய வேலைகள் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபோன் பண்ணுவாங்க. முடியாது, நஷ்டமாயிட்டே போகுது. கிறிஸ்து என்னை அழைத்தார். லாபமாக இருக்கிறதுல என்ன பண்ண? கடைசியாக வந்து சண்டே கம்பல்சரி நீங்கள் திறந்தாகணும். ஏன்னா அவன் மெயின்டெனன்ஸ். எனக்கு வருமானம் முக்கியம் இல்லை, என் இயேசு தான் முக்கியம். விட்டேன். இன்னைக்கு அவங்கள பார்க்கலாம் என்னை கர்த்தர் அவளுக்கு முன்பாக என்னை மேன்மையாக வைத்திருக்கிறார். நீ விட்டு பாரு. அநியாயமாக உங்ககிட்ட ஏதாவது வருதா? அந்த பணத்தை தூக்கி ஓரம் போடு, வேணான்னு போடு. உண்மையை சொல்கிறேன். நீ வேணாம் ஒதுக்கி பாரு. கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் கூட கஷ்டமாக இருக்கலாம், தப்பே இல்லை. அதுக்கப்புறம் உன்னோட பிளெஸ்ஸிங்கை உன்னால் சுமக்கவே முடியாது. செம்மையாக இருக்கும். நீ வாங்குற அந்த 100 ரூபாயில் ஒத்த நயா பைசா கூட வீணாவாது. லாபமாய் கர்த்தர் அறிகிற அறிவு, அந்த மாயவித்தக்காரர் அதை பார்த்துட்டு இயேசுடைய வசனத்தை கேட்டு மனம் திரும்பி, இதனால எனக்கு வந்த பழப்புல இது கர்த்தருக்கு மகிமையே இல்லைன்னு சொல்லி அந்த பழப்பையை கொளுத்தி போட்டு இயேசுவுக்கு பின்னாடி சென்றார். என்ன யசோதா? இயேசு முக்கியமா, வேலை முக்கியமா? வேலை அவசியம்தான். எப்போ வேலைக்கு போனோமோ அப்போ. படிக்கிற வயசு. ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? எதெல்லாம் லாபம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயோ, ஞாயிற்றுக்கிழமை கூட முக்கியமாக வாங்க, வரமாட்டாங்க. அடுத்த வாரம் ஃபோனு, பாஸ்டர் உடம்பு முடியல, கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் செலவாயிடுச்சு பாஸ்டர். அவன் தான். ஏன் ஆகாது? ஓட்டின்னு ஓடனியே, ஏன் ஆகாது? ஆனால் ஒரு சிலவங்களுடைய நிலைமை வந்து சொல்ல முடியாது. ஊரில் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா வர முடியாது. அவங்களும் இருக்கிறாங்க, அவங்கள நான் குறை சொல்ல முடியாது. ஊரில் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா அங்கே இருக்கிற சர்ச்சைக்கு போகலாம், அங்கே இருக்கிற திருச்சபைக்கு போகலாம். அங்கேயும் போகாம நீ உட்காந்தோன்னா சம்பாதிக்கிறது வேஸ்ட்டு தான். ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வசனத்துக்கு முக்கியம் கொடுத்தனால தான் எல்லாத்தையும் விட்டாங்க. சரி, அடுத்தது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18 21. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காது இருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாது இருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாய் வைத்திருக்கிறேன் என்றார். எலியா கிட்ட சொல்றார், மீதியாக வைத்திருக்கிறேன். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டார். அவன் 12 ஏரை ஓட்டி கொண்டிருந்தான்.
எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனையும் என் தாயை முத்தம் செய்ய உத்தரவு கொடும். என் தகப்பன்கிட்டயும் தாய்கிட்டயும் போய் நான் கேட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வர எனக்கு ஒரு உத்தரவு கொடுன்னு கேட்டான். அதற்கு பின் உம்மை பின் தொடர்வேன் என்றான். அதற்கு அவன் போ, திரும்பி வா என்றான். நான் உனக்கு சொன்னதை நினைத்துக்கொள் என்றான். உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றானா? வாசிக்க. அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து அடித்து ஏறி மரமுட்டுகளால் அவைகளை இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்து அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். வான் சொன்ன உடனே என்ன பண்ணார் சொல்லுங்க? மாட முதல்ல வெட்டார். இது இருந்தா திரும்ப ஆசை வரும். பின்னானவைகளை மறந்தாரு. என் பொழப்பையே என்ன பண்றாங்க? மறந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஊழியம் வளர்ந்தது காரணம் தெரியுமா? இப்ப இருக்கிற ஊழியக்காரனால ஊழியம் வளரவே இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. அப்ப இருக்கிற ஊழியக்காரர்கள் வந்ததுனாலதான். டாக்டர் தினகரன் கூட அப்படித்தான். ஒரு பேங்க்ல அவர் நல்லா ஒர்க் பண்றவர். அவர் என்ன பண்றாரு? கர்த்தருடைய அழைப்பை கேட்டு வந்துட்டார். பின்னானவைகளை மறந்து வந்தவர். அவர் மூலமாய் லட்சமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். தெரியுங்களா உங்களுக்கு? முன்னாடி இருக்கிற மிஷனரிமார்கள் எப்படி வந்தாங்க? அவங்க வந்து சுவிசேஷத்தை சொன்னார்கள். லட்சமான கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்து சுவிசேஷத்தை சொன்னார்கள். எலிசா அவனுக்கு உண்டான ஏர் மாடுகளை எல்லாம் வைத்திருந்த ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து நுகத்தை கழுத்தில் வச்சு ஏர் உழுவாங்கள அதை எடுத்து உடைத்து அதிலே சமைத்தார். அவருக்கு ஒரே பிள்ளையான்னு எனக்கு தெரியல அவங்க அப்பா அம்மாக்கு. ஏன்னா இவ்வளவு செய்யும் போது எல்லா அப்பா அம்மாவும் என்னடா நீ போக வேண்டியதானடா, இதெல்லாம் ஏன்டா சிலுமிசம் பண்ணிட்டு திட்ட மாட்டாங்களா? அப்போ அவர் சொல்றதை செய்யறதை எல்லாம் அக்செப்ட் பண்றாங்க. அப்படின்னா எலிசா அவங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா தான் இருந்திருக்கணும். இவங்க மகன் மோகனுடைய மகன் பேர் என்ன? மூத்த மகன் பேரு ஆஷர். ஓகே, வெரி குட். அவன் என்ன சிலுமிசம் பண்ணாலும் தூக்கி போட்டு உடச்சா கூட இவர் சந்தோஷமா தான் இருக்கும். உண்மைதானே? வேஷ்டி கட்டின்னு பெரிய ஆள் மாதிரி வராருல்ல ஃபேஸ்புக்கில், அவங்க அப்பா போடுவார். பார்த்தா வேஷ்டி கட்டின்னு பெரிய ஆள் மாதிரி வருவார். அப்படி பார்ப்பேன் நான். அவங்க அப்பா அதை ரசிக்கிறார். என்னம்மா கலைவாணி, உன் பிள்ளை அப்படிதான் ரசிப்ப? எல்லாரும் அப்படிதான் ரசிக்கிறோம் பிள்ளைகளை. உன் பிள்ளை உடச்சாடி அடிச்சிடுவியா? அது எப்படி அடிப்பீங்க? நீங்க அடிப்பீங்க? விடு, என்ன சொல்லுவோம்? விடு. ஏர் மாடுகளையும் அடிச்சு சாப்பிட்டு எல்லா கட்டையெல்லாம் உடச்சி கொளுத்தி போட்டு எல்லாத்தையும் அதே சமைச்சு சாப்பிட்டு சார் வெளியே வராரு. பின்னாடவைகளை மறக்கிறாங்க. நீங்க எத்தனை பேர் அந்த மாதிரி மறக்கிறீங்க? இயேசுக்கு பின்னாடி வர்றவங்க எத்தனை பேர் மறக்கிறீங்க? மறப்பீங்களா? போங்க பாஸ்டர், என் குணத்தை என்னால் மாற்ற முடியாது, நான் தான், நான் என்ன மாத்திக்க மாட்டேன் அப்படின்னா நீ இயேசுவை பின்பற்றவில்லை. பின்னானவைகளை மறக்காமல் இன்னும் நீ அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். That is not a Christian life. எலியா பின்னாடியே வந்துட்டார். எலிசா பின்னாடி எலியா பின்னாடி எலிசா பின்னாடியே வராரு. நீங்க எத்தனை பேர் விட்டுட்டு வரீங்க ஆண்டவருக்காக? நல்லா யோசித்து பாருங்களேன். எத்தனை பேர் விட்டுட்டு வரீங்க? பின்னானவைகளை மறக்கணும். பின்னானவைகளை மறக்கணும், அவன் தான் ஊழியக்காரன். பின்னானவைகளை உட்காருமா, பின்னானவைகளை மறக்கணும், அவன் தான் ஊழியக்காரன். பின்னானவைகளை மறக்கிறவன் தான் ஊழியக்காரன். பின்னானவைகளை மறந்து முன்னே இருக்கிற இயேசுவை பின்பற்றுகிறவன் ஊழியக்காரன். நீ கர்த்தர் சொல்ற அவங்கள பார்த்து, எலிசா
எல்லாவற்றையும் விட்டு எலியாவுக்கு பின்னாடி சென்றார். எலிசா செஞ்சது 7 அற்புதம், எலிசா சென்றது 14 அற்புதம். உங்கள் வாழ்க்கையில் ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா என்ன அர்த்தங்க? நான் இன்னும் பின்னானவைகளை, சாலமோன் இன்னும் பின்னானவைகளை மறக்கணும். மறக்காம நீ என்ன வேணா பண்ணலாம், ஆனால் அற்புதம் நடக்காது. வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவே நடக்காது. ஏன் தெரியுமா? இன்னும் நீ பின்னானவைகளை மறக்கவில்லை. முன்னானவைகளை இயேசு கிறிஸ்துவை நாடுகிறது போல தெரிகிறது, ஆனால் பின்னானவைகளை இன்னும் உன் மனதில் வைத்துக் கொண்டு தான் இருக்கிறாய். கடைசியாக லூக்கா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இது அநேகருக்கு தெரிஞ்ச ஒரு வசனங்கள் தான். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலைசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அது யாருடையதா இருந்தது? சீமோனுடையதா இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்ப சொல்றாரு, இந்த படகை கொஞ்சம் ஆழத்தில் எடுத்துட்டு போய் போடு அப்படின்றார். நம்மளாம் எப்படி ஹெல்ப் பண்ணுவோம் தெரியுமா? வந்து கேட்டால் தான் கொடுப்போம். கரெக்டா? வந்து அதான உண்மை. கஷ்டமாக இருக்குங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, அதுக்கு இல்லாத பாவனை பண்ணி அப்புறம் ஒரு 1000 ரூபாய் கொடுப்போம். இயேசு அப்படி கிடையாது. உன் பிரச்சனையை பார்த்து அவரே தேடி வருவார். தேடி வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்பார். இதான் இயேசு. ஒரு தடவை நான் தூங்கி கொண்டு இருந்தேன், சொல்லியிருக்கிறேன். நைட்டு ஈவினிங் ஆண்டவர் என்கிட்ட பேச, அந்த ஊழியக்காரருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, உங்கள்கிட்ட இருக்கிற காசை கொஞ்சம் அனுப்ப அவருக்கு அப்படின்னு. சரி ஆண்டவரேன்னு சொல்லி படுத்துட்டேன். ஈவினிங் நான் மெசேஜ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். சாட்டர்டே திரும்ப ஒரு 9 மணிக்கு, இரவு 9 மணிக்கு திரும்ப என்னை ஞாபகப்படுத்துகிறார். நான் உங்கள்கிட்ட சொன்னேனே நீ அனுப்பவே இல்லையே அப்படின்னார். என் இதயத்தில் அந்த உணர்வு நான் உணர்ந்தேன். சரி ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டு நான் எழுதுறேன். 10:30 மணிக்கு திரும்பவும் கர்த்தர் என்னிடத்தில் இடைப்படுகிறார். நான் சொன்னதை நீ செய்யாமல் இருக்கிற, ஏசப்பா என்னை மன்னியும். உடனே ஃபோன் போட்டேன். பாஸ்டர், உங்களுக்கு ஒரு பணத்தை நான் அனுப்புகிறேனே, உங்களுக்கு காணிக்கையை அனுப்புகிறேன், நீங்கள் வச்சுங்க அப்படின்னு. அவர் என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? 3 முறை என் ஃபோனை நான் மாலையில் எடுத்தேன், இரவு எடுத்தேன், பிற்பாடு இப்போதும் நான் எடுக்கிறேன். டைமிங் பாருங்கள். எடுத்தேன். எப்படி அண்ணங்கிட்ட கேட்கறது அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் இயேசு என்னை நேசிக்கிறார். அடுத்த நிமிஷமே அனுப்பினேன். எனக்கு கொடுக்காதீங்கன்ட்டு, ரிட்டன் எனக்கு வேண்டான்ட்டேன். நான் இழந்து போகிறதுனால நான் என்ன பண்ண மாட்டேன்? தரித்திரன் ஆகிடுவேனா? சொல்லுங்கள், தரித்திரன் ஆகுனா? சொல்லுங்கள், யாராவது தரித்திரன் ஆகிடுவீங்களா? நீங்கள் ஆகிடுவீங்களா? நீங்கள் யாராவது ஆகுவீங்களா? ஆகக்கூடாது. எல்லாரும் இழந்து போகிற, யாரும் தரித்திரம் ஆக போகிறது இல்லை. பேதுருவை கர்த்தர் பார்க்கிறார். வலையை அலசி கொண்டு ஒன்றுமே இல்லாமல் வெறும் படகுல அவர் ஏசு உட்காருகிறார். பார்த்து, என்ன பேதுரு, நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கலையா? ஆமாம், நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போகாத பேதுரு, வா, நான் கூட வரேன். என்ன, எதுக்கு? மீன் பிடிக்க தான். ராவெல்லாம் நான் பிரயாசப்பட்டேனே, பரவாயில்ல வா, கொஞ்சம் ஆழத்தில் போடு. பேதுரு ஜில்லா கில்லாடி ஸ்விம்மிங்கில் கடல் அப்படியே அத்துப்படி. அவர்கிட்ட இவர் சொல்கிற விஷயம், கொஞ்சம் ஆழத்தில் போடு. இவர் அவரை பார்க்குறாரு. சரி, இவர் பேச்சு ரொம்ப நல்லா இருக்கு, இப்படி ரொம்ப நல்லாவும் இருக்கிறார். நல்லா ஒரு சுறுசுறுப்பான ஒரு வாலிபன் இயேசு. ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார், ரொம்ப செம்மையாக இருப்பார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்மளை மேலே இருமிண்டுக்க மாட்டேன், அக்குன்னு சும்மா அப்படி இருப்பார். அவர் பின்னாடி நடக்க முடியாது, ஓடணும் அப்படின்னு சொல்கிறாங்க வேத ஆராய்ச்சியர். அவர் பின்னாடி நடக்க முடியாது, ஓடணும். அவ்வளோ அப்படி நல்லது. ரொம்ப அவர் ரசிக்கலாம், ரொம்ப ஸ்மார்ட். அப்போ பேதுரு இவரை பார்க்குறாரு, பேச்சை பார்க்குறாரு, எல்லா தோற்றத்தையும் பார்க்குறாரு. அவர் கடவுள்னு அப்போ தெரியாதுல்ல, ஏதோ விஷயம் தெரிஞ்சவர். சரி வாங்க அப்படின்னு சொல்லி ஏறிட்டாருங்க. ஏறிட்டு ஜஸ்ட்டு இப்போ போடுப்பா அப்படின்றார். திரும்பவும் பார்க்குறாரு,
போடவா? போடு. போட்டு இழுக்கிறாரு, முடியல. வலைய இழுக்க சொல்லுங்க, வலைய இழுக்க, வலைய இழுக்க. நீ இல்லைனாலும் உங்ககிட்ட இருக்கிறத கர்த்தர் கொடுத்து பாரு, உன்னுடைய ஆசீர்வாதத்தை உன்னால சுமக்க முடியாது. ஹல்லேலூயா. அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. என்ன இருக்கு உங்ககிட்ட? படகு தான் இருக்கு. ஏங்க எடுத்துங்க படகு. எனக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்காவது பிரயோஜனம் மாட்டேன், எடுத்துங்க. கர்த்தர் சொல்றாரு, என்னைக்கு நீ பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லாத, உனக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் கேட்ட உடனே கொடுத்த பத்தியா, இப்பவே உன் படகு நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு. 2 படகை நிரப்பின உடனே அவர் சொல்லுகிறார், 10வது வசனம் வாசிங்களேன். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எப்படி போனாங்களா? பிளஸிங் வாங்கிட்டு எங்க போட்டு போயிட்டாங்க? நீ போடுவியா? கர்த்தர் கொடுத்தாரு, நான் என்ன பண்றேன்? ஏசப்பா நீ தானே கொடுத்தீங்க, போய் வித்துட்டு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் ஏலத்தை விட்டுட்டு. அவன் என்ன பண்ணா? அப்படியே அப்படியே எப்படி விட்டான்? என்னென்ன விட்டான் சொல்லுங்க? படகு, மீன், துடுப்பு, வலை எல்லாம் எங்க இருக்குங்க? போட்டாங்க. நீங்க விட்டுடுவீங்களா? விட்டுடுவீங்களா? போங்க பாஸ்டர், நான் சர்ச்சைக்கு வருது அதெல்லாம் விடக்கூடாதுன்னு தான் வரேன், விட்டுடுன்றீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவங்களாம் விட்டதுனால தான் இன்னைக்கு பேதுருவை பற்றி நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம், எலிசாவை குறித்து நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம், அநேக தீர்க்கதரிசிகளை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். இவரெல்லாம் விட்டவர்கள். நீங்க சொந்த குணத்தை விட மாட்டீங்க, ஆண்டவருக்காக இதை செய்யணும்னு, இதை கொடுக்கணும்னு விட மாட்டீங்க. கொடுக்குற அந்த 3-4 பேர் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை படகுல, வெறும் படகு தான். அதையே கொடுத்தான். கர்த்தர் அதை அபரிதமாய் ஆசீர்வதித்தார். நிரம்ப 2 படகு நிரம்பத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம், இயேசுவுக்காக இழக்கிறவ தரித்திரனால இல்லை. எல்லாம் எழுந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால்தான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த வசனம் கேட்ட நீங்க பின்னானவைகளை மறக்காம இஸ்ரவேல் ஜனங்களை போல எகிப்தை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், லைஃப் மூவ் ஆகாது. எல்லாத்தையும் விட்டுட்டு கிறிஸ்து எனக்கு முன்னாடி போடான்னா யோர்தானே 2ஆ பிளந்துரும், சிவந்த சமுத்திரம் 2ஆ பிளந்துரும். ஆமா, கிறிஸ்துவனுக்கு முன்னாடி போடான்னா எல்லாமே கிடைக்கும். நீ இழந்ததை எல்லாத்தையும் திரும்ப பெற முடியும். வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன் தகப்பனையாவது தாயாவது மகனையாவது மகளையாவது மனைவியாவது தன் உறவியாவது நான் பணமாவது நிலமாவது சகோதரனையாவது சகோதரியாவது என் நிமித்தம் இவைகளை எவன் இழக்கிறானோ இந்த பூமியிலே, திரும்ப சொல்லிட்டு மனைவியை மட்டும் போடாம மிச்ச எல்லா ஆசீர்வாதத்தை போட்டு 100 தனையா திரும்ப பெறுவான் போட்டார். 100 தனையா திரும்ப பெறுவேன். ஆனா நீங்க இழக்க யாருமே முன் வரல, யாருமே அந்த எண்ணத்துல இல்ல. எப்படி எலிசா தனக்கு உண்டான பிழைப்புக்கு உண்டான வயலுக்கு வேண்டிய முக்கிய எருதையும் அந்த முட்டுகளையும் உடைத்து எருதை அறுத்து சமைத்து முட்டுக்களை வைத்து எரித்து சமைத்து சாப்பிட்டான். பவுல் கோடீஸ்வரன், அந்த ஊரே அவனுக்கு சொந்தம், ரோம ராஜ்யம். பவுலை கண்டு பவுல் அவ்வளவு மதிப்புக்குரியவர், கல்வி பெற்றவர், கல்விமான், எல்லாவற்றிலும் தகுதியுள்ள ஒரு மனுஷன், 100% அப்படின்னு சொல்றாங்க. அவரே சொல்றாரு, பணம் சொத்தெல்லாம் கிறிஸ்துக்கு முன்னாடி ஒண்ணு இல்ல, I am nothing of the friend of Jesus Christ அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். I am a zero. இயேசுதான் ஹீரோ என்று சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க, மாயவித்தக்கார பழைப்புக்காக வச்சிருந்த அந்த புஸ்தகத்தை, அநியாயமா இந்த பணம் எனக்கு வருது, எனக்கு தேவையே இல்லை, பொய் சொல்லி ஜனங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிற சம்பாத்தி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி மாயவித்தக்கார புக்கை கொளுத்தி போட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும்
கிறிஸ்துவுக்காக எதை இழக்கிறோம்? லிசன் கேர்ஃபுல்லி. தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவன் தாமே உங்களை நடத்துவார். தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்க அடியனுக்கு தகுதி இல்லாத என்னை நீ தெரிந்து கொண்டு பிரசங்கிக்க உதவி செய்து அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தொடர்ந்து திருச்சபை மக்கள் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை லக்கை நோக்கி தொடர்ந்து ஓட கிருபை தருவீராக. பந்தய பொருளுக்காக எப்படி ஓடுகிறார்களோ அதே போல ஓடுகிறவன் நிதானித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓட கிருபை தருவீராக. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை விரிவாக்கும். இந்த நாளிலே திருச்சபைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய இரக்கம், உம்முடைய வல்லமை ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொருவரையும் மூடட்டும். ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படி தன்னை அர்ப்பணித்து வாழ உதவி செய்யும். தூர தேசத்தில் இருக்கிற அருமையான பாஸ்டருடைய பிள்ளைகளை, குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியை ஆசீர்வதியும். பெரியாவையும் அவருடைய துணைவியாரையும் ஆண்டவரே அவருடைய திருச்சபை நீர் ஆசீர்வதித்து மகிமனை. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன் ஏசப்பா. நன்மை கிருபை தொடரட்டும். உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். அடியேனை உமக்கென்று எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.